சின்ன மருமகள் அடுத்து வர்ற எபிசோடுக்கு உண்டான ப்ரொமோவை பற்றி பார்க்கலாம். போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மலர் வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணி குழந்தை கிடைச்ச விஷயத்த வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது வந்து குழந்தை எப்படி இருக்கிறான் என்னங்கிறத வந்து தமிழ் கேட்கும்போது மலர் வந்துட்டு குழந்தையெல்லாம் எங்கேயுமே காணாமல் போகலை, நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தமிழ் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்கிறனால அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. தமிழோட அப்பா அம்மா, அம்மாச்சி, தானம் இவங்க எல்லாமே வந்து மலர் சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க. கேட்டோன்னே எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. தமிழ் டென்ஷன் ஆகி கத்துறாங்க, என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் மேலே வந்து பயங்கரமான கோபத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னடானே இப்படி பண்ணிக்கிறீங்க, என் குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இதுக்கப்புறமா வந்து வசந்தி ஃபோனை வாங்கி வந்து தமிழில் மலர்கிட்ட பேசுகிறாங்க. மலர் வந்து அம்மா என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, கருப்பண்ணன் நானும் சேர்ந்து சேது மனசில் இருக்கிற அந்த குழந்தை பாசத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணணும், எல்லாரும் இங்கே வந்து மன்னிச்சிருங்க, இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுனால சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி மலர் சொல்லும்போது இவங்க வீட்லேயும் எல்லாரும் ஒரு செகண்ட் வந்து அது தப்பாகவே இருந்தாலும் அதை வந்து சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் பண்ணினீங்க, அது எங்ககிட்டயாவது வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து காலையிலேருந்து வந்து குழந்தைக்கான மனசெல்லாம் பதறி போச்சில்ல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க. இதெல்லாமே கேட்டுட்டு வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனசில் படுறத பேசுகிறாங்க. மலர் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு தமிழ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டுட்டு குழந்தை தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து நான் வீடியோ காலில் வர்றேன், என் குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. தமிழ் சொல்லும்போது வந்து மலர் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் தமிழ் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணும்போது குழந்தைய காமிக்கிறாங்க. குழந்தைய காமிக்கும்போது ஃபோன்லேயே வந்து குழந்தைய பார்த்துட்டு தமிழ் அழுகிறாங்க. நான் தாண்ட உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி வந்து குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து குழந்தை அழுகுது. குழந்தை அழுகிறப்போ ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தை மலர் வந்து பசிக்குதாடா இருடா அப்படின்னு சொல்லி பால் எடுத்துகிட்டு வர்றாங்க. பால் எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்க போகும்போது மேலே இருந்து சேது வர்றார். சேது கீழே இறங்கி வந்து மலர் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாமா அப்படின்னு, இந்த மாதிரி குழந்தை அழுதுட்டு இருக்கோன்னே கொண்டா பால் கொடுக்க போறியா, கொண்டா நானே கொடுக்குறேன்னு சொல்லும்போது மலர் தயங்கி நிற்கிறாங்க. குடு மலர், ஏன் யோசனை பண்ற, கொண்டா இனிமேல் நான் தான் குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வந்து பார்த்தோன்னே மலர் என்ன சந்தோஷத்துல வந்து என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியாம மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து பால் பாட்டில் கொடுக்குறாங்க சேதுக்கிட்ட. அவர் குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் அந்த மாடத்தில் அந்த நடு வீட்டில் போய் உட்காந்து குழந்தை கூட கொஞ்சிட்டு பால் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் குழந்தைய அழுதுட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கருப்பு வர்றாரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம், மோகனா இவங்கெல்லாம் வெளியே வர்றாங்க. அவன் வீட்டில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்துட்டு எப்படி கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ராஜாங்கம் வந்து சந்தோஷப்படுறாரு. சேது, நீ குழந்தைய வந்து இந்த அளவுக்கு கொஞ்சிட்டு இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, எப்பவுமே இதே மாதிரி இருக்கும்டா, எனக்கு அது போதுண்டா அப்படின்னு சொல்லி சொல்ற ராஜாங்கம். அதுக்கு சேது, என்னப்பா என் புள்ளப்பா, உங்களுக்கு எனக்கு எப்படி நீங்க இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான்ப்பா அவனுக்கு வந்து நான் அப்படின்னு சொல்லி வந்து சேது சொல்றாரு. இது கருப்பு பார்த்துட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு மனசுக்குள்ளேயே. மோகனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மலர், சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா 3 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு பேயறிஞ்சது மாதிரி நிற்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்து செஞ்சது ஒன்று, இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒன்று. இந்த மாதிரிலாம் வந்து கருப்பும் மலரும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம கதையிலேயே இல்லாத மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாவித்திரி வந்து சொல்கிறாங்க, டே மலரை கூப்பிட்டு, மலரை இனிமேல் வந்து அவங்க அப்பா பிள்ளைக்கு நடுவில் நீ எல்லாம் வந்துடாத, அவன் என்ன செஞ்சாலும் பால் கொடுக்குறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சேதுவை கொடுக்கட்டும், நீ வந்து அதில் தலையிடாத, நடுவு வராது அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வரி மனசில் வச்சுட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. அதை மலரை பார்த்துட்டு, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, நான் அவங்களோட இதில் நான் ஏன் கொடுக்க வர போகிறேன், சேது மாமாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்து மலர்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஈஸ்வரி பிக்சரில் உள்ள வர்றாங்க. பிக்சரில் என்னன்னா, அதுபடி குழந்தைய வந்து எந்த நேரமே சேது வச்சுட்டு இருக்க முடியுமா, அவன் இருக்கும்போது வந்து அவன் பால் கொடுக்கலாம், தூங்க வைக்கலாம், கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கலாம், அவன் இல்லாதப்ப வந்து யார் பார்த்துக்கிறது, மலர் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வரி எப்பவும் போல வந்து ஒரு பிட்டை போடுறாங்க. அதுக்கு சாவித்திரி வந்து அது எப்படி அவனோட குழந்தை அவன் பார்த்துக்கிறான், இதுல நடுவில் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்படி சொல்லும்போது வந்து சேது, சின்னமா பேசாம இருங்க, இதோட விட்டுருங்க, நீ என்னமே எதுவுமே சொல்ல வேண்டாம்,
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட புள்ள ஏம்மாவை என் கூட தான் இருப்பான், தூங்குவான், என் கூட தான் தூங்குவான், நான் தான் எப்பவும் அவனுக்கு வந்து பால் கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன், நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து சேது அடிச்சு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாத அளவுக்கு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து கருப்பு சேதுகிட்ட பேசுறாரு. மாப்பிள்ள என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ள, நான் இந்த மாதிரி நான் பண்ணனு தப்பு தாண்டா, இருந்தாலும் வந்து உன்னோட குழந்தை பாசத்தை வெளியே கொண்டு வரக்கா தாண்டா உன்னை அவ்வளோ தூரம் பண்ணேன், கூடவே இருந்துட்டு நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தாண்டா இருந்தேன், இருந்தாலும் என்னால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எதுவுமே சொல்லடா, என்னை மன்னிச்சிடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கருப்பு வந்து சேது கேட்குறாரு. உடனே வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு சேது கருப்புவை. அதனால அந்த மாதிரி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு சீன்லாம் போக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது தமிழ் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அம்மாச்சி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னடா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இப்படி பண்ணி நம்மளை எல்லாம் வந்து இப்படி நோகடிச்சு நம்மகிட்டவாவது உண்மை சொல்லியிருந்தா நம்மவாவது ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகத்தில் இன்னைக்கு வந்து என்னென்னமோ நாட்டில் நடந்துட்டு இருக்குது. சின்ன குழந்தைங்க, பெரியவங்கலேருந்து 10 வயசு குழந்தையிலேருந்து எல்லாமே வந்து என்னென்னமோ பண்ணுறானுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம நினச்சி பயந்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுனாங்க, இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் நினச்சி பதறி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. செல்லப்பாண்டி இருந்துட்டு நான் மலர்கிட்ட கூப்பிட்டு அப்பப்போ பேசிட்டு தான்மா இருக்கிறேன், மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா, குழந்தை கூட பேசினாரா, குழந்தை கொஞ்சினாரா, தூக்கி வச்சுட்டாரா, இதெல்லாம் வந்து நான் டெய்லி கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சரி பரவாயில்ல, எப்படியோ நல்லதோ கெட்டதோ பண்ணினாங்க, ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம், மாப்பிள்ளை வந்து அவர் நம்ம என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுட்டார் இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி வந்து செல்லப்பாண்டி சொல்லிடுறாரு. வசந்தி எல்லாமே பேசி ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை வந்து அதுக்கப்புறமா நடந்த நல்லதை பற்றி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சேது வீட்டில் பார்த்தீங்கன்னா சேது தூங்குற போறாரு. அப்போ குழந்தைய வந்து பெட்டில் வச்சு படுக்க வச்சுட்டு கொஞ்சிட்டு விளையாண்டுருக்காரு. அப்போ வந்து ஐஸ்வர்யா உள்ள வந்துட்டு, மாமா என்ன மாமா குழந்தை இங்கே வச்சிருக்கீங்க, குழந்தை இங்கே தூங்க வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அதில் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தங்கி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போது சேது இங்கே தான் இருப்பா, நான் தான் பார்த்துக்க போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணா நீ ஒன்று பண்ண, தலைகாணி வேணா குறுக்க வச்சுட்டு நீ அந்த ஓரமாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சேது சொல்லிடுறாரு. ஐஸ்வர்யாவுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இதுக்கடையில் வந்து ஐஸ்வர்யா நேராக போய் ஈஸ்வரியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் அவள் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நம்ம சொல்ல தெரியவே இல்லையா, இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதாண்டி நானே எதிர்பார்க்கல, இந்த கருப்பு மலரும் முட்டாளர்களாக இருப்பாங்கன்னு நினச்சா ஆனால் இவ்வளோ தெளிவாக ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஐஸ்வர்யா வந்து அந்த ரூம்குள்ளே வந்து டென்ஷனாக வராங்க. என்னன்னு கேட்கும்போது, குழந்தை கிடைச்சிருச்சு எனக்கு கவலையில் இருக்கிறியான்னு கேட்கும்போது, அது அப்படியெல்லாம் நான் நினைக்கல, ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எங்களுக்கு நடுவில் வந்து அந்த குழந்தை வந்துருச்சேன்னு தான் கவலையாக இருக்குது. சேது மாமா கொண்டாடி எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன், நான் எப்படி மனசில் பட்டதை பேச முடியும், நான் எப்படி எனக்கு பிடிச்சது என்ன, அவருக்கு பிடிச்சது என்ன, எப்படி வந்து சேது மாமா கூட வந்து எல்லாம் மனசு விட்டு பேச முடியுங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த வேதனையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சேது வந்து முடிவாக சொல்லிடுறாரு, எங்க குழந்தை எங்க கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எதுவுமே பண்ண முடியாம எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது இந்த சதித்திட்டம் தட்டக்கூடிய கும்பல் வந்து அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நைட்டு ஐஸ்வர்யா படுத்து தூங்கிடுறாங்க. சேது நல்லா தூங்கிடுறாரு. அப்போ வந்து இடையில குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுது. அப்போ வந்து ஐஸ்வர்யா எந்திரிச்சு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்திரிச்சு பார்த்துட்டு குழந்தை பாத்ரூம் போயிருக்கிறத பார்த்துட்டு சேது எழுப்பி என்ன பண்ணுறது தெரியாம சேது எழுப்பி சொல்றாங்க. சேது எழுப்பினோடனே சரி வாடா நானே பண்ணி கிளீன் பண்ணி விட்றேன், வாடா பார்த்துக்கலாம், வாடா அப்படின்னு போது, நீங்க எதுக்கு மாமா பண்றீங்க, நான் மலர் ஃபோன் பண்ணி வர சொல்றேன், நீங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை, என் குழந்தைக்கு நான் என்ன வேணா செய்வேன், நீ உனக்கு இஷ்டம் இருந்தா நீ இங்கே இல்லைன்னு எந்திரிச்சு போய் வெளியே போய் படுத்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சேது சத்தம் போட்டுறாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல வாஷ் பண்ணி குழந்தையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து மறுபடியும் படுக்க வச்சிடறாரு. அப்போ ஐஸ்வர்யா வந்து எனக்கு இடமே பத்தாத மாதிரி இருக்குது மாமா, நான் எப்படி படுக்கிறது, இந்த போய் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெளியில போயிட்டு ஒரு ஒயர் கட்டில் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்து அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே போட்டு, நீ வேணா இதுல படுத்துக்கோ, நாங்க இங்க படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி மாமா தனியா படுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சேது வந்து அப்படி நக்கல சொல்றாரு, உனக்கு என்னங்க பயம், நான் இங்க படுத்துருக்கிறேன், பையன் படுத்துருக்கேன், 2 ஆம்பளை இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி வந்து சேது கேட்கிறாரு ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யாவோ மனசுக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், மாமா என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே குழப்பத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.